யாரோ ஒருவர் எங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய தொடர்ச்சியான அடையாளங்கள் வெளிவருவதன் மூலம், எங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ், எங்கள் விடுதலை போராட்டம் சம்பந்தமான பல விடயங்கள் வெளிவருவதன் மூலம் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டோ இருக்கும் என்ற ஒரு ஐயம் இருக்கிறது இல்லையா? நான் பள்ளிக்கூடம் போகிறேன், படிக்கிறேன், அந்த கதை ஒன்றுமே அங்கே இருக்காது. நீ யாருண்டே கேட்க மாட்டேன், கண்டா சுடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ளமேட்டிக் அண்ட் அகடமிக்கல் விட்னஸ் உங்களை அப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இயக்கத்துக்கு ஒரு பாட்டு இருக்குது, நீதியற்ற செயலை கேட்டு அண்ணனிட்டான ஆணை என்ற ஒரு பாட்டு இருக்குது. இந்த உலகத்தில் ஈழத்தமிழர்கள் மிக மிக நம்பிய ஒரு தேசம் இந்தியா இல்லையா? இந்த இறுதி யுத்தம் இருக்குது தானே, இறுதி யுத்தம் ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்டுட்டு, டாக்டர் நீங்கள் நிற்க மட்டும் நாங்கள் நிற்போம், நீங்கள் போகிறண்டா நாங்கள் வாரோம் உங்களோட, அது வரைக்கும் நாங்கள் உங்களை விட்டுட்டு போக மாட்டோம். கதைக்க தலைவர் சொல்லியிருந்தார், இராணுவம் வந்தால் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போக சொல்லுங்க அவையில். ஒரு காலம் வந்தது என்று சொன்னால் அவையில் 2 பேரையும் கூப்பிட்டு நாங்கள் அவையில் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். We have a dream.